Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard Maxல chapter 3 ஓட important top 15 2 mark 3 mark தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் first sum பார்க்கலாம். If alpha and beta are the roots of the quadratic equation 17x square plus 43x minus 73 equal to 0, construct the quadratic polynomial whose roots are alpha plus beta and alpha plus 2 and beta plus 2. ஸோ நம்மளுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட ரூட்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துட்டு நம்மளுக்கு வேற ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க சம்ஸில் நம்மளுக்கு இந்த சம் மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதனால் இந்த சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2k plus 2x plus 9k equal to 0 has equal roots, find k. ஸோ இந்த மாடலில் நம்மளுக்கு புக்லேயே ஒரு 2-3 சம்ஸ் தான் இருக்குது. அதில் இந்த சம் வந்து நம்மளுக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ஏன்னா இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஈஸியான சம். இந்த சம் வந்து கம்பல்சரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு show that the equation has at least 6 imaginary roots. ஸோ இது வந்து நம்மளுக்கு கடைசி எக்ஸசைஸான 3.6லேருந்து கேட்டிருக்காங்க. 3.6ல் இருக்க எல்லா சம்மே நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க் மாதிரி தான் இருக்கும். ஒரே மெத்தட் தான், அதனால எல்லா சம்மே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதில் இந்த சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் √5 minus √3 ஆஸ் அ ரூட். ஸோ நம்மளுக்கு ஒரு ரூட் கொடுத்துட்டு மீதி ரூட்ஸ் நம்மளாக கண்டுபிடிச்சி அதை வச்சு மினிமம் டிகிரி பாலினாமியல் சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியும் கேட்கலாம், இல்லை இருக்க மாதிரியும் கேட்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதனால் இது முக்கால்வாசி 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ரேராக இது வந்து 5 மார்க்லேயும் வரலாம். நெக்ஸ்ட்டு சால்வ் த ஈக்குவேஷன் x power 4 plus 3x cube minus 3x minus 1 equal to 0. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஈக்குவேஷன் கொடுத்து நம்மளுக்கு சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஓ -1ஓ நம்மளுக்கு ஆன்சர் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக 2 மார்க் 3 மார்க்கில் கொடுக்குறதுக்கெலாம் வந்து 1 இல்லை -1 வந்து ஆன்சராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அது வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மீதி ரூட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் அ கியூபிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் 1 2 3. ஸோ நம்மளுக்கு 3 ரூட் கொடுத்து கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு 4 ரூட் கொடுத்து 4th பவர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி கொடுக்குற சம்ஸ் ரேராக வந்தாலும் இந்த சம், அதாவது கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற சம் அடிக்கடி வரும். அடுத்து ஃபைண்ட் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி ஹூஸ் 1 root is 2i plus 3. நான் ஸ்டார்டிங்லேயே 4th செம்க்கு சொன்ன மாதிரி தான் இது. நம்மளுக்கு ஒரு ரூட் கொடுத்துட்டு மீதி ரூட் கண்டுபிடிச்சி அதை வச்சு மினிமம் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அதில் இமேஜினரி வர்றதில் இந்த சம் தான் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து ஃபைண்ட் ஆல் த ரியல் நம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபைங் இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. மொத்தமாகவே ஒரு 4-5 சம்ஸ் தான் இந்த மாடலில் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி சம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அது எல்லாமே பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இது வந்து 3 மார்க்கில் தான் வரும். அடுத்தது இஃப் த ஈக்குவேஷன் x square plus px plus q equal to 0 and x square plus p dash x plus q dash equal to 0 have a common root, prove that the common root is equal to pq dash minus p dash q by q minus q dash or q minus q dash by p dash minus p. ஸோ இந்த சம் வந்து நம்மளுக்கு வந்தால் 3 மார்க்கில் வரும். இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த சம் பார்த்துக்கோங்க. இது வந்து அடிக்கடி நம்மளுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப ரேராக 5 மார்க்கில் வரும். ஆனால் இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனாக சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி 5 மார்க்கில் வரும். ஒருவேளை நம்மளுக்கு ஆன்சர்ஸ் சின்ன சின்ன நம்பராக இருந்தால் இந்த மாதிரி 3 மார்க்கில் கொடுப்பாங்க. பட் 2 மார்க்கில் இது வராது. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபார்ம் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வித் √2 by √3 ஆஸ் அ ரூட். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஆனால் இந்த சம் மட்டும் ஒரு வித்தியாசமான மாடலில் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th 1
சால்வ் இந்த ஈக்குவேஷன் இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1. ஸோ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் நம்மளுக்கு 2 ரூட்டோட ப்ராடக்ட்டு, ரேஷியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன் வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லை ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டிஷன்லேயும் நம்ம வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் சம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 13th ஒன், எக்ஸாமின் த ரேஷனல் ரூட்ஸ் ஆஃப் 2x³ மைனஸ் x² மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் என்னென்ன ரேஷ்னல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதை சால்வ் பண்ணி எது ரேஷ்னல் ரூட்டாக வருதோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி எழுதுனா போதும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் ஒரு மொத்தமாகவே ஒரு 4 to 5 தான் இருக்குது. அதில் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. obtain the condition that the roots of இந்த ஈக்குவேஷன் இன் ஏபி. ஸோ இது வந்து ஏபியில் இருந்தால் இதோட கண்டிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமான சம்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம 4 ஈக்குவேஷனோட சம் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி வித்தியாசமான ஃபார்முலா யூஸ் பண்ணுற சம்ஸ்லாம் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் 3rd சாப்டர் இருக்கிற எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த 15 கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துட்டு போனாவே ஆல்மோஸ்ட் அதுலேருந்து வர எல்லாத்தையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ கம்பல்சரி இதை படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க.